அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் டெலிரியத்தினுடைய கடைசி பகுதி 5வது பாகம் பார்க்கலாம். டெலிரியம் வித் தர்ஸ்ட், தாகத்தோடு கூடிய வெறிப்பிதற்றல். இதுக்கு கேம்போரா வெரட்ரம் 2 மருந்துகள். டெலிரியம் வித் த்ரெட்டனிங் பெயின், ரொம்ப பயமுறுத்துகிற அளவுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கக்கூடிய வலி. டெலிரியம் வித் த்ரெட்டனிங் பெயின் இன் ஃபேஸ், முகத்தில் தாங்க முடியாத வலி. இதுக்கு கால்மியா ஒற்றை மருந்து. டெலிரியம் த்ரோயிங் ஃப்ரம் விண்டோஸ், வெறிப்பதற்றலின் காரணமாக ஜன்னலில் இருந்து தூக்கி போடுதல். இதுக்கு ஏதுசா, கல்கேரியா, சைலிஷா போன்றவை மருந்துகள். அடுத்து டெலிரியம் வித் அவர்சன் டு டச், வெறிப்பதற்றலின் காரணமாக அவர்களை யாராவது தொடுவது கூட பிடிக்காது. இதுக்கு மெர்க்சால் ஒற்றை மருந்து. ட்ராமாட்டிக் டெலிரியம், காயத்திற்கு பின் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வெறிப்பிதற்றல் நிலை. இதுக்கு லேக்கசிஸ் ஒற்றை மருந்து. டெலிரியம் ஆன் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் டியூமர், ஒரு கட்டி வந்திருக்கு, அந்த கட்டி மெதுவாக சரியாச்சுன்னா அவங்களுக்கு பயம் இல்லை. டக்குன்னு சரியாக போகுது, அது வந்துச்சு டக்குன்னு போயிடுச்சுன்னா ஐயோ உள்ளே ஏதாவது ஆயிருக்குமோ, அது பெருசாக வளர்ந்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயப்பாடு, அச்சம், அதன் காரணமாக ஏற்படக்கூடிய வெறிப்பிதற்றல். இதுக்கு பெலடோனா ஒற்றை மருந்து. டெலிரியம் ஆன் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் டியூமர், பெலடோனா ஒற்றை மருந்து. டெலிரியம் அன்மேனேஜபிள், தம்மால் மேலாண்மை செய்ய இயலாதவாறு இருக்கக்கூடிய ஒரு வெறிப்பிதற்ற நிலை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கோவிட் சமயத்தில் எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும், அதாக இருக்கும், இதாக இருக்கும், அப்படியா இருக்கும், எனக்கு மருந்து கொடுத்து புண்ணியம் இல்லை, அப்படி இப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சாதாரண சளி பிடிச்சிருக்கும், ஃபீவர் வந்திருக்கும், அந்த வெறிப்பிதற்றல் நிலை வந்து பக்கத்தில் இருக்கவங்களாம் பயந்துருவாங்க, என்னடா இது ஒரு சாதாரண சளி பிடிச்சிருக்கு, இதுக்கு போய் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு. இதுக்கு ஒற்றை மருந்து. டெலிரியம் அன்மேனேஜபிள், ஆர்சனிக் எமால்பம் ஒற்றை மருந்து. டெலிரியம் ட்ரைஸ் டு யூரினேட் ஆன் த ஃப்ளோர், வெறிப்பிதற்றலின் காரணமாக தரையில் சிறுநீர் கழிக்க முயற்சி செய்தல். இதற்கு பிளம்பம் மெட்டாலிக்கம் ஒற்றை மருந்து. டெலிரியம் இன் அர்டிகேரியா, காஞ்சொரி படையின் போது அவங்களுக்கு ஒரு வெறிப்பிதற்ற நிலை ஏற்படுதல். இதுக்கு கொப்பாய்வா ஒற்றை மருந்து. டெலிரியம் வித் வெர்டைகோ, வெறிப்பிதற்ற நிலையோடு கூடிய தலைச்சுற்றல். இதுக்கு சிக்குட்டா, கோலோசின்ட், நக்ஸ்மோஸ்கட்டா, ஓபியம் அண்ட் சிக்கேல் போன்றவை முக்கியமான மருந்துகள். டெலிரியம் வெக்ஸேஷன் ஃப்ரம், விரக்தியின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு வெறிப்பிதற்றல் நிலை. விரக்தியின் காரணமாக ஏற்படக்கூடிய வெறிப்பிதற்றல் நிலை. இதுக்கு பெலடோனா, ஹயாஸ்கேமஸ், பல்ஸ் போன்றவை முக்கியமான, பிளாட்டினா போன்றவை முக்கியமான மருந்துகள். டெலிரியம் வயலண்ட், ரொம்ப ஒரு அதிகமாக அளவு கடந்த நிலையில் வெறிப்பிதற்ற நிலை ஏற்படுவது, ரொம்ப கடுமையாக ஏற்படுவது. இதற்கு ஆர்சனிக் எமால்பம், பெலடோனா, ஹயாஸ்கேமஸ், ட்ரமோனியம் போன்றவை முக்கியமான மருந்துகள். அதோடு கூட கேம்போரா, கேந்தாரிஸ், ஆப்பிஸ், அக்கோனைட், லாக்கசிஸ், ஓபியம், வெரட்ரம், ரெடிசிங்கம் போன்றவை மிக அடுத்த முக்கிய நிலை மருந்துகள். அடுத்து டெலிரியம் ரீஸ்ட்ரைன்ட் அண்ட் காம்டு வித் கிரேட் டிஃபிகல்ட்டி, இந்த வெறிப்பிதற்றல் நிலையை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னைத்தானே ஒரு மன அமைதிக்கு உட்படுறது மிக மிக சிரமப்பட்டு செய்வாங்க. இதுக்கு ஜிங்கம் மெட்டாலிக்கம் ஒற்றை மருந்து. டெலிரியம் ரீஸ்ட்ரைன்ட் அண்ட் காம்டு வித் கிரேட் டிஃபிகல்ட்டி, ஜிங்கம் மெட்டாலிக்கம் ஒற்றை மருந்து. டெலிரியம் விவிட், ரொம்ப உற்சாகமாக ரொம்ப சந்தோஷமாக வெறிப்பிதற்ற நிலை ஏற்படுதல். இதுக்கு பெலடோனா அண்ட் ஸ்ட்ரமோனியம். நேரம் சாமி ஆடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சந்தோஷமாக சாமி ஆடுவாங்க, அவங்களுக்குலாம் இந்த ரூப்ரிக் நம்மளால் பயன்படுத்த முடியும். அடுத்து டெலிரியம் வாமிட்டிங் அமெலியேட்ஸ், ஒரே ஒரு மருந்து எய்லாந்தஸ், அதாவது வெறிப்பிதற்ற நிலை வாந்தி எடுத்ததற்கு பின் சமணமடைதல். டெலிரியம் வித் வாமிட்டிங், வாந்தியுடன் கூடிய வெறிப்பிதற்ற நிலை. இதுக்கு 2 மருந்து, சீக்கியல்கான் அண்ட் வைப்பரா. அடுத்து டெலிரியம் ஜம்பிங் இன்டு வாட்டர், வெறிப்பிதற்றலின் காரணமாக தண்ணீருக்குள் குதித்தல். இதுக்கு பெலடோனா அண்ட் சீக்கியல்கார் 2 மருந்துகள். டெலிரியம் வித் வியரினஸ், களைப்போடு கூடிய வெறிப்பிதற்ற நிலை. இதுக்கு குரோட்டலஸ் காரிடஸ் அண்ட் சீக்கியல்கால் 2 மருந்துகள். டெலிரியம் ப்ரிப்பேர்ஸ் ஃபார் வெட்டிங், தன்னுடைய கல்யாணத்திற்காக தயாராவது போல் இருக்கக்கூடிய வெறிப்பிதற்ற நிலை. இதுக்கு ஹயாஸ்கேமஸ் ஒற்றை மருந்து.
டிக்ளேர்ஸ் சி இஸ் வெல். டெலிரியம் டிக்ளேர் சி இஸ் வெல். வெறிப்பதற்றலோடு கூடி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தன்னைத்தானே வெளிப்படுத்திக்கொள்ள பிரகடனம் செய்தல். இதுக்கு எபிஸ் ஆர்னிகா ஆர்சனிக்கம் ஆல்பம் ஓபிஎம் ஒற்றை மருந்து. ஆர்னிக்காலாம் பார்த்திங்கன்னா காயம்பட்டிருக்கும், அவங்க அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போவாங்க. நம்ம என்னென்னு கேட்டோன்னா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. ஆர்சனிக் ஆல்பம் பார்த்திங்கன்னா எனக்கு மருந்து கொடுத்து ஒரு புண்ணியம் இல்லை, அதனால் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் ஓபிஎம்மும் பார்த்திங்கன்னா அந்த செமிகோமட்டோஸ் நிலையில் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கிடுவாங்க. ஸோ இந்த வெறிப்பதற்றல் நிலையோடு கூடி அவங்க வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ரூப்ரிக்கை நம்ம பயன்படுத்தலாம். டெலிரியம் ஆஃப் ஹிஸ் ஒர்க், தன்னுடைய வேலையை பற்றிய வெறிப்பதற்றல் நிலை. இதுக்கு பிரயோனியாவும் ரஸ்டாக்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மருந்து. அதோடு கூட பெலடோனா, கேந்தாரிஸ், பாஸ்பரஸ் போன்றவை அடுத்த முக்கிய நிலை மருந்துகள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டெலிரியத்துடைய கடைசி ரூப்ரிக் பார்த்திங்கன்னா டெலிரியம் ராப்ஸ் அப் இன் ஃபர் டியூரிங் சம்மர். பொதுவாக ஒரு ஃபாரின்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்ஜிஆர் தொப்பி மாதிரி பெரிய தொப்பி போட்டிருப்பாங்க, அதோடு ரொம்ப பெரிய தொப்பி போட்டிருப்பாங்க. இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் தலையில் அதிகமாக குளிர் தாக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவ்வளோ ஒரு ஃபர் கேப்பை வந்து சம்மரில் இப்போ யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க வெளிநாட்டில். ஆனால் இந்த சம்மரில் கூட அவ்வளோ பெரிய ஃபர் கேப் போட்டுட்டு சுற்றுறாங்க அப்படின்னா அது எதற்காக இருக்கும் அப்படின்னா பிறரிடமிருந்து தன்னை மறைத்து கொள்வதற்காக, பிறர் மீது சந்தேகப்படுவதற்காக. பிறர் மீது சந்தேகப்படுவதால் அவர்கள் மூலமாக தமக்கு ஏதாவது நடந்துவிடும் என்று அஞ்சுவதின் காரணமாக. இதுக்கு ஒரே ஒரு மருந்து ஹயாஸ்கேமஸ் தான், ஒற்றை மருந்து. அந்த அளவுக்கு அந்த பய உணர்வும் சந்தேக உணர்வும் மேலோங்கி இருக்கும். டெலிரியம் ராப்ஸ் அப் இன் ஃபர் டியூரிங் சம்மர். ஹயாஸ்கேமஸ் ஒற்றை மருந்து. இது போன்று நீங்கள் டெலிரியம் பயன்படுத்தி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தது, இல்லை ரூப்ரிக் பயன்படுத்தியிருக்கீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம். இனிது கற்றல் இனிது. நன்றி.